மத்தவங்க இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாதுமா. நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். இருங்க, அவருக்கு கொடுக்க கூடாது இவருக்கு கொடுக்க கூடாதுன்னு நம்ம எல்லாரும் மனுஷ ஜென்மம் தான். நம்ம வீட்லயும் நாளைக்கு இந்த மாதிரி யாருக்காவது ஒரு ஹார்மோன் மாற்றங்கள் வருமான்னு நம்ம சொல்ல முடியாது, யாரையும் ஒதுக்க முடியாது. அவங்கள மானமா வாழ வைக்கணுங்கிறது அரசாங்கத்தோட நோக்கம். அவங்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு. யாரும் வீட்டுக்குள்ள வாடகைக்கும் அவங்களுக்கு இடம் கொடுக்கறது இல்ல, ஊருக்குள்ள யாரும் கொடுக்கறது இல்ல. அவங்களுக்கு ஒரு தொழில் முனைவோர் ஆக்கணும், அவங்களுக்கு ஒரு மகளிர் திட்டத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கடன் கொடுக்கணும், டிக்ல கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் தான் நீங்க கேட்கணும். நீங்களும் தமிழ்நாடு சமுதாயத்துல யாரையுமே ஒதுக்க முடியாது. உங்களை கீறினாலும் சிவப்பு ரத்தம் தான், என்ன கீறினாலும் சிவப்பு ரத்தம் தான், இவருக்கும் சிவப்பு ரத்தம் தான், அவருக்கும் சிவப்பு ரத்தம் தான். எல்லாரும் மனுஷங்க தான். ஒற்றுமையா நம்ம வாழ்றதுக்கு தான் பூமியில நம்ம மனுஷனா பரவி எடுத்திருக்கோம். தவறு இல்லை, எல்லாரும் மனுஷங்க தான். போனா அவ்வளவு பேருக்கும் இப்பெல்லாம் மயானத்துக்கு போனீங்கன்னா ஒரு டம்ளர் சாம்பல் தான். யாருக்கும் ஒன்றும் பெருசா ராஜாவா இருந்தாலும் அதுதான், கூலியா இருந்தாலும் அதுதான். எல்லாரும் ஒற்றுமையா வாழணும். கொடுத்துட்டாங்க, இப்ப நீங்க உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை எல்லாம் நல்ல நிலைமையில உங்களுக்கு ஒரு கடை வைக்கிறதோ, கம்ப்யூட்டர் சென்டரோ, ஜெராக்ஸ் வச்சு உங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தணுங்கிறத நம்ம அரசோட நோக்கம். உங்களுக்கு அதுக்கு உள்ள எல்லா உதவியும் நாங்க பண்ணி தரோம். பிரச்சனை இல்லை, பயப்படாது. இந்த ஐயா முடியாது. எந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைக்கு இப்படி மனசு அளவில் ஹார்மோனல் மாற்றங்கள் வரும் நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வீடு தரணும், உங்களுக்கு ஒரு அடிப்படை கல்வி இருக்கணும், உங்களுக்கு என்ன சிறு தொழில் பண்ண முடியுமோ நீங்களும் நல்ல தொழில் முனைவோராக தைரியமாக. இப்போ ரியாலாம் பாருங்கள், இப்போ எவ்வளோ பெரிய அளவில் இருக்காங்க. அந்த மாதிரி கரெக்டாக நீங்களும் வந்து முன்னால் வரணும். இந்த தப்பு செஞ்சுறது அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க, அது எல்லாத்துலேயும் தான் இருப்பாங்க, அது உங்களில் மட்டும் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் டீமாக இருந்து நல்வழிப்படுத்தணும். உங்களுக்கு அடிப்படையாக என்னென்ன தேவையோ எல்லாம் நாங்கள் பண்ணி தரோம், பயப்படாது.